வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் பஞ்சபட்சி மாரியப்பன். இதுக்கு முன்னாடி இந்த சேனலில் பஞ்சபட்சி சோதிடம், அதிகமான பதிப்புகள், அதனுடைய கிரக நிலைகள், அதனுடைய தன்மைகள் எல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் இனிமேல் இந்த சித்தர்களின் வாழ்க்கை வரலாறை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். நான் படித்தது, நான் உணர்ந்தது, நான் கேட்டது, நான் பார்த்தது, இவை எல்லாவற்றையும் உங்களிடம் பகிர்ந்துடலாம் என்று நினைக்கிறேன். எல்லோரும் சித்தர்கள் என்றால் 18 சித்தர்கள் என்று நினைக்கிறார்கள். அப்படி எதுவும் கிடையாது. இந்த ஆன்மீகத்துக்குள் 18 சித்தர்களை விட இன்னும் ஏகப்பட்ட சித்தர்கள் நமக்கு கண்ணுக்கு புலப்படாமலும் சூசகமும் தூள உடம்புகளிலும் அதிகமாக வாழ்கிறார்கள். அவர்கள் தன்னை உணர்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக காட்சி அளிக்கிறார்கள். ஆகையினால் எனக்கு தெரிந்த, எனக்கு உணர்ந்த சில சித்தர்களுடைய வாழ்க்கை வரலாறை உங்களிடம் பகிரலாம் என்று மிகவும் ஆவலுடன் இந்த பதிவை இனிமேல் சித்தர்கள் வாழ்க்கை வரலாறை போடலாம் என்று மிக தாழ்மையுடன் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம் நேயர்களே, இன்று நாம் காண இருப்பது உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மௌன குருசாமிகள். இவர் 30 வருடங்கள் மௌனமாக இருந்து பல சாதனைகள், பல சித்து வேலைகள், பல அற்புதங்களை நிகழ்த்தியுள்ளார். இவருடைய உண்மை வெளிச்சத்தை கொண்டு வருவதற்காக நான் பார்த்து அனுபவப்பட்ட சில உணர்வுகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று இந்த பதிவு இருக்கிறது. இவர் திருவனந்தபுரத்தில் நந்தன வருடம் 1892 வருடம் பிறந்தார். பிறந்து திருவனந்தபுரத்தில் ஆங்கில கல்வி பயின்றார். கல்வி படிப்பை முடித்தவுடன் அவர் தலைமை செயலகத்தில் பணி அமர்த்தப்பட்டார். அங்கு பணி வேலை செய்தார். இருந்தாலும் இவர் பணி வேலை செய்தாலும் இவருடைய நாட்டங்கள் ஆன்மீகத்தில் அதிகமாக இருந்ததினால் இவருக்கு வேலையில் சில நுட்பங்கள் அவரால் கண்டுகொள்ள முடியல. ஆகையால் மேல் அதிகாரிகளின் கருத்து வேற்றுமையினால் இந்த பணியிலிருந்து அவர் ஓய்வு பெற்று ஆன்மீகத்தில் அடியெடுத்து நாட்டம் கொண்டார். பணியை துறந்த அவர் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் கொண்டார். ஆகையினால் அருகில் உள்ள மலைகளிலும், காடுகளிலும், கிராமங்களிலும், வீட்டுகளிலும் அதிகமாக தியானங்களில் மூச்சு பெற்று கொண்டு இருந்தார். அப்பொழுது ஒரு நாள் அவர் தியானத்தில் இருக்கும்போது இறைவனுடன் ஒன்றி கலந்து கொண்டதனால் அவர் உடம்பில் ஈக்கள், வண்டுகள், எறும்புகள் எல்லாம் உடம்பில் முத்தி கொண்டன. அந்த வழியாக வந்த ஒரு மனிதர் இதை பார்த்து இவருக்கு என்ன ஆகிவிட்டது என்று நினைத்து இவர் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கிறது என்று தன் தாயிடம் சென்று, உன் மகன் நிலைமை மோசமாக இருக்கிறான், அதனால் நீ வந்து அதை பார் என்று சொன்னார். அவர் சொன்ன உடனே ஊர் மக்களும் அவரது தாயாரும் அங்கு வந்து அவரை பார்க்கிறார்கள். அவர் இருக்கும் நிலையை பார்த்தவுடனே இவர்கள் எல்லோருக்கும் ஒரு ஆச்சரியம். என்ன இவர்கள் மேலே இவ்வளோ இவ்வளோ வண்டுகள் எப்படி இருக்கிறது, இவன் என்ன உயிரோடு இருக்கிறான் என்கிறது இவருக்குள்ள ஒரு கற்பனை பண்ண ஆரம்பித்து விட்டார்கள். உடனே அவர் தாய் மகனே என்று ஓங்க கத்த, உடனே நிஷ்டையில் இருந்த சுவாமிகள் கண்ணை திறந்து பார்க்கிறார். பார்த்த உடனே அவர் மேலிருந்த ஈக்களும் வண்டுகளும் அந்த இடத்தை விட்டு நகர்கிறது. நடந்தவுடன் நித்தியை கலைத்து அவர் சுயநலவுடன் தன் தாயை பார்க்கிறார். உடனே ஊர் மக்களும் அங்கிருந்து கூடியிருந்தவர்களும், உன் மகனுக்கு நிலைமை சரியில்லை. இவ்வாறு ஊர் மக்கள் சொன்னவுடன் தாய்க்கு தன் மகனை பற்றி மிகுந்த கவலையாகிவிட்டது. தன் மகனுக்கு என்ன ஏதோ எழுந்து விட்டதோ என்று பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு ஆளானார். இருந்தாலும் அங்கு இருந்து சொன்னவர்கள், உன் மகனுக்கு ஒன்றும் ஆகாது, பக்கத்தில் இருக்கிற ஒரு வைத்தியரோ ஒரு மகானிடமோ ஒரு இடத்துல கூட்டு போய் அவனுக்கு உடம்பை சுத்தப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் தன் பெத்த தாய்க்கு தன் மகனின் நிலையை நினைத்து மிகவும் வருத்தப்படுகிறார். இருந்தாலும் ஊர் மக்கள் சொல்வதற்காக திருவனந்தபுரத்தில் இருக்கிற ஒரு முஸ்லீம் மகானிடம் தன் மகனை கூட்டி போகலாம் என்று கூட்டிக் கொண்டு போகிறார். அப்பொழுது மகான் கூட்டிக் கொண்டு இவரை கொண்டு சென்றவுடன் மகான் இவருக்கு எதுக்க வந்து பார்த்த உடனே இவரை இந்த சுவாமிகளை பார்த்தவொன்னே அந்த மகான் இரு கரங்களும் கூப்பிய அவரை வரவேற்கிறார். தாய்க்கு ஒன்றும் புரியவில்லை, இங்கு என்ன நடக்கிறது என்று அவளால் யூகித்து கொள்ள முடியவில்லை. மகான் 2 கையிலும் கும்பி அவரை இரு கரங்களும் கூப்பி அவர் தன் அருகில் கொண்டு உட்கார வைக்கிறார். உட்கார வைத்து
அவர் பணிவடை செய்கிறார். மகான் இவருக்கு பணிவடை செய்கிறார். அப்படிங்கும்போது தாய்க்கு இங்கே என்ன நடக்குது என்று ஒன்றும் புரியவில்லை. தன் மகனை பைத்தியம் என்று சொல்லிதானே இங்கே கொண்டு வந்திருக்கோம், மகனுக்கு என்னமோ வியாதி இருக்குன்னு தானே கொண்டு வந்திருக்கோம். ஆனால் இவர் அவருக்கு வைத்தியம் பார்க்குறாரு. இது என்ன இங்கே என்ன அதிசயம் நடக்குது, நம்ம எப்படி இது விலக போகிறோம் அப்படிங்கிறது இவர் இந்த அம்மா இந்த தாய்க்கினுடைய மனக்குமுறல் அதிகமாகிவிட்டது. இருந்தாலும் தன்னை சமாளித்து கொண்டு என் மகனுக்கு என்னையா அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் மகனுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு அந்த புத்தர் சொல்கிறார். இருந்தாலும் இவள் பெற்ற ஒரு உணர்வுகள் இவள் சொல்வதை தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பிறகு தாய் சொல்கிறார், என் மகனுக்கு பித்து பிடித்து விட்டது என்று சொல்கிறார். உடனே அவர் சொல்கிறார், அது அப்படி இல்லம்மா, திருமலையில் 7வது ஒரு பாட்டில் வருவது போல பித்தா பிரசுலி பெருமாளே உன்னருளால் அப்படிங்கிற பாட்டை பறி. பித்தா என்றால் சிவபெருமானுக்குள்ள ஒரு பதிவு. பித்தா என்றால் பித்து என்றால் சிவபெருமான். மகனுக்கு பித்துமில்லை சித்துமில்லை, அவனுடைய போக்கில் அவன் ஒரு பெரிய சித்தன், அதனால் அவனுடைய போக்கில் விடு, அவனை குணப்படுத்துவதற்கு அவனுக்கே தெரியும் அப்படி என்று சொல்லிவிட்டார். உடனே இவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. தன் மகனை கூட்டிக் கொண்டு வந்து வீட்டுக்கு வந்து விட்டார்கள். அப்பொழுது வீட்டுக்கு வந்தவுடன் அவர் வீட்டில் உணவை அடிந்துவிட்டு சிறிது நேரம் இருந்துவிட்டு திருவனந்தபுரத்தில் இருக்கிற அகிலாண்டேஸ்வரர் கோயிலுக்கு சென்றார். சென்ற இடத்தில் அங்கேயே தியானத்திலும் நிஷ்டையிலும் 3 நாட்கள் அன்னம் ஆகாரம் இல்லாமல் அங்கேயே இருந்தார். இருந்துவிட்டு திருப்பி நித்திரையை கழித்துவிட்டு தியானத்தையும் முடித்துவிட்டு நேர வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்து தன் தாய் தகப்பனிடம் சொல்லிவிட்டு அவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு அவர்களிடம் ஒரு ஆடையும் வாங்கி கொண்டு அன்பாக பரிசு பெற்று கொண்டு நான் இனிமேல் துறைவளம் கொள்ளலாம் என்று நினைத்து பக்கத்தில் அருகில் உள்ள மலைக்கு மேலே சென்றார். அங்கு தன்னுடைய தியானத்திலும் நிஷ்டையிலும் அன்னம் ஆகாரம் இல்லாமல் சதா சிவனையை நோக்கி அரும் தவம் புரிந்தார். அப்படி புரிந்து பல மருத்துவ வகைகளிலும் பல இதுகளிலும் செய்தார். இப்படியாக இருக்கிற நேரத்தில் அவருக்கு ஒரு துணையாக ஒரு சீடர் ஒரு சிஷியரும் வந்து சேர்ந்தார். இருவரும் சேர்ந்து கொண்டு தெற்கே இருந்து வடக்கை நோக்கி பயணமானார்கள். இருவரும் தென்கிழக்கு நோக்கி சென்றவர்கள் நேர பரஞ்சேரி என்ற ஊருக்கு வந்தார்கள். அங்கு இளங்கொத்து என்ற ஒரு வீட்டுக்கும் சென்றார்கள். அங்கு இளங்கொத்து வீட்டில் இருந்த பெருமாள் பிள்ளையிடம் சுவாமிகள் இவர் இருவருக்கும் உணவு அருந்தி கூட்டு வா என்று சொன்னார்கள். பெருமாள் பிள்ளையிடம் இளங்கொத்து வீட்டிலும் சாமிக்கு உணவு அருந்தி சொல்லிவிட்டு அவர் பெருமாள் பிள்ளை குமரிக்கு சென்று விட்டார். சாமி அன்று முதல் மௌனமாக ஆனார். ஆகையினால் இளங்கொத்து அவர் குடும்பத்தினரும் சாமிகள் இருவரையும் அன்பாக உபசரித்து அந்த வீட்டிலேயே இருந்து நிரந்தரமான பணிகளை செய்து அவர் இருவருக்கும் அங்கே அடைக்கலம் கொடுத்து வாழ்ந்து வந்தார்கள். ஒரு முறை பரஞ்சேரியில் ஒரு பெரியவருக்கு நாகம் தீண்டிவிட்டு பாம்பு கடித்து விட்டது. அங்கு ஊர் மக்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை. என்ன நாகம் கடித்து செத்து போயிட்டாங்க என்கிற ஒரே கூட்டம். அப்போ அவ்வழியாக வந்த நமது சாமிகள் மௌன சாமிகள் என்ன செய்திருக்கார், என்ன கூட்டம் என்று அருகில் சென்று பார்த்திருக்கிறார். ஊர் மக்கள் எல்லோரும் போவோம் என்று கத்திருக்கார்கள். பாம்பு கடித்து விட்டது செத்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி விஷம் ஏறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சாமி அங்கிருந்த அனைவர்களுக்கும் ஒரு கையால் அசைத்து விட்டு அந்த பாம்பு கடித்தவர்களிடம் அருகில் சென்றிருக்கிறார். சென்று அவனுடையதை பார்த்துவிட்டு தன் நிஷ்டையில் அவன் கடித்த இடத்தில் தன் கால் பெருவிரலால் ஒரு முறை அமைக்கும், இருமுறை அமைக்கும், 3வது முறை அமுக்கும் போது அவனுடைய விஷம் அங்கு இறக்கப்பட்டு அவன் உயிர் தெழுகிறான். உடனே ஊர் மக்கள் அவன் சாமியை பல கோலத்தில் ஆரோசமாக அவனை இது பண்ணுறார். இது மாதிரி அவர் நிறைய சித்து வேலைகள் செய்திருக்கிறார். குளத்தில் மீன் செத்து விட்டால் அந்த மீன்களை தன் கையினால் அள்ளினாலே அந்த மீன்கள் உயிர் பெற்று குளத்தில் துள்ளி ஓடி இருக்கிறது. இதெல்லாம் ஊர் மக்கள் பார்த்தவொன்னே இந்த சாமி என்ன இவ்வளவு சித்துவெல்லாம் போகிறார், இவர் பெரிய மகான் அப்படிங்கிற இவருக்கு பெரிய உபசரர்கள், இவர் செல்ல இடங்களாம் சீரும் சிறப்புமாக வாழ்ந்திருக்கிறார். அவர் சாமியின் வரலாறு அவர் குளிப்பது கிடையாது, தலையில் தண்ணி ஊற்றுவது கிடையாது, மலசனம் கழிப்பது, உணவு அருந்துவது கிடையாது. இந்த முறையில் தான் அவர் வாழ்ந்திருக்கிறார். அவர் சமாதி வரைக்கும் இப்படித்தான் வாழ்ந்திருக்கிறார். அவருடைய லீலைகளையும் அவருடைய சித்து வேலைகளையும் இன்னும் ஏராளமாக சொல்லலாம். இது காணொலி அதிகமாக போக நாம் குறிப்பிட்ட எனது உணர்ந்த அளவுக்கு நான் இது அளவுக்கு தான் உங்களிடம் சொல்கிறேன். இல்லை என்றால் காணொலி அதிகமாக போகும், அதான் நினைக்கிறேன். அதனால் கூடிய என்னால் முடிந்த அளவுக்கு இது எவ்வளவு சுருக்கி உங்களால் சொல்ல முடியுமோ அவ்வளோ நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அவர்
சமாதி அமைந்திருக்கும் இடம் நாகர்கோவிலிருந்து திருவனந்தபுரம் செல்லும் சாலையிலே 9வது கிலோமீட்டரிலே நம்பி மலை என்று ஒரு மலை இருக்கிறது. அந்த மலையின் அடிவாரத்திலே சுவாமிகளின் திருவடிகளில் சமாதிகள் இருக்கிறது. அங்கு ஊர் மக்களுக்கும் அங்கு இருக்கும் அனைவருக்கும் சாமி அருள் பாவித்து வருகிறார். முடிந்தால் உங்களுக்கு அந்த அருள் பிரசாதம் கிடைக்க வேண்டும் என்றால் வாழ்க்கையில் ஒரு முறையாவது சித்தரின் சமாதியை போய் கண்டு உங்கள் பாவ புண்ணியங்களை பொறுத்து உங்கள் குடும்ப நல்வாழ்க்கை வாழ அடியனின் அன்பு வணக்கம். சிவாய நமச்சிவாயம். நேர்களே, இந்த வீடியோ நான் உங்களிடம் பகிர்ந்ததில் மிக்க ஆனந்தப்படுகிறேன். இதை நீங்கள் இதோடு நிறுத்தி விடாமல் முடிந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை இன்னும் உங்களுக்கு தெரிந்த உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்கள். நீங்கள் எவ்வளவு ஆதரவு கொடுக்கிறீர்களோ இன்னும் நிறைய சித்தர்களின் என்னுடைய அனுபவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன். சிவாய நமச்சிவாயம்.